நாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்த உலகத்தை மொத்தமாக கலர் டிவிலேயே பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஜீப்ரா. ஜனவரி 31 இன்டர்நேஷ்னல் ஜீப்ராஸ் டே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற என்னோட ஜீப்ராஸை பற்றி தான். அதுலேயும் முக்கியமாக பார்க்க போகிறது ஜீப்ராஸ் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காணப்படுறது. சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகப்படியான ஜீப்ராஸ் காணப்படுது. அது வாழ்விடம் அவனுக்கு காணப்படுது. இந்த ஜீப்ராஸ் 15 மில்லியன் காணப்படுறது. இதோட சயின்டிஃபிக் நேம் எக்குவா இனமாக காணப்படுது. ஜீப்ராஸ்னால எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த பிஹேவியர்ஸை கேட்டப்போ நீங்களே ஜீப்ராஸை பிடிக்காம கூட மேட்டிங்காக அக்ரெசிவாக சண்டை போட்டு கொலை கூட பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மலையிலேருந்து உச்சிலேருந்து தள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒஸ்ட் பிஹேவியரை பார்த்துட்டோம். ஆனால் பெஸ்ட் பிஹேவியரை பார்க்க வேண்டியது சோசியல் பவனில் காணப்படுறது. தனக்கான ஒரு அட்டாக் வரும்போது தன்னை தற்காத்துக்கொள்ள கூட்டமாக எதிர்கொள்ளக்கூடியதாக. சார் ஜீப்ராஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறாங்க காரணத்தை பார்ப்போம். சயின்டிஸ்ட் பல ரீசன்ஸ் சொன்னாலும் அதுக்கான முக்கியமான காரணமாக அதில் 4 ரீசன்கள் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நோய்களை பரப்பக்கூடிய குதிரை பூச்சிகளின் பாதுகாப்புறதுக்காகவும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காணப்படுறது முக்கிய காரணமாக சொல்லப்படுறது. நோய்களை பரப்பக்கூடிய பூச்சிகளிலிருந்து ஏனைய விலங்குகளை விட ஜீப்ராஸ் பாதுகாப்பு. வேட்டையாடக்கூடிய விலங்குகளிலிருந்து பாதுகாப்புறதுக்காக இந்த ஜீப்ராஸ்க்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கோடுகள் உதவுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் லயன் ஒரு டார்கெட் வச்சு அதை குறி வைத்து தாக்கக்கூடியதாகும். ஆனால் ஜீப்ராஸில் அந்த பேச்சு கேட்டது கூட்டமாக தீர ஜீப்ராஸ் டார்கெட் கடினமாக காணப்படுறது. இன்னொரு ரீசனில் சொல்லப்படுறது பாடி டெம்பரேச்சர் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கோடுகள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கோடுகள் தான் காணப்படுது. இன்றைக்கி ஜீப்ராஸை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கோம்.